வணக்கம், வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நாம் தொடர்ந்து 8th தமிழ் வகுப்புகள் வந்து பார்த்துட்டு வர்றோம். இயல் 3 மட்டும் நம்ம பார்த்துட்டோம். இந்த வகுப்பில் இயல் 4 வந்து நம்ம பார்க்க போகிறோம். இயல் 4 பார்க்குறதுக்கு முன்னாடி போன கிளாஸுக்கு முந்தின வகுப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு பிரித்தெழுதுக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரித்தெழுதுக வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ இன்னோசை அப்படிங்கிறது சரிங்களா, இனிமை கூட்டல் ஓசை சரிங்களா, இனிமை கூட்டல் ஓசை சரிங்களா. இந்த இடம் வந்து நம்மளுக்கு புரியாமே இருந்திருக்கும். நான் என்ன சொல்லியிருப்பேன், இதில் இகரம் போயிட்டு இன் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா. அப்போது ஒரு நிலைமொழியை இன்னோசை, இப்போ இன்னோசைன்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா, நிலைமொழியை இனிமை அப்படிங்கிற சொல் வந்துட்டாலே இன் அப்படிங்கிறத வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இது புணர்ச்சி விதிப்படி சொல்லணும் அப்படின்னா, இணையும் பண்புக்கு இயல்பே அப்படிங்கிற ஒரு விதி இருக்குங்க சரிங்களா. அந்த விதிப்படி இதில் இகரம் வந்து போயிடும். இப்போ நீ அப்படிங்கிறத எப்படி பிரிக்கிறோம், இன்னு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாமா, அந்த இணையும் பண்புக்கு இயல்பே அப்படிங்கிற விதிப்படி ஈ போயிடும் சரிங்களா. அப்படின்னு நாம் சொல்லலாம். அப்போ இன்னோசை இனிமை அப்படின்னு வந்துட்டாலே இன் அப்படிங்கிற சொல்லு தான் வரும் அப்படின்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கணும் சரியா. இது பொருள் அடிப்படையில் நாம் தெரிஞ்சுக்கிறது சரிங்களா. அப்போ ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி வந்து சரிங்களா, இன்னோசை சரிங்களா. இன்னோசை எப்படி பிரிக்கலாம், இனிமை கூட்டல் ஓசை அப்படின்னு நாம் வந்து பிரிக்கிறோம் சரிங்களா. இனிமை அப்படிங்கிற சொல் நிலைமொழியில் வந்துருச்சுனாலே அது இன் அப்படின்னு தான் மாறும்னு ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கணும் சரியா. ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி வந்து போயிடும். நீ இனி கூட்டல் ஓசை அப்படின்ட்டு வரும். இந்த நீ அப்படிங்கிறத இன்னு கூட்டல் ஈன்னு நாம் வந்து பிரிக்கிறோம். அது இகரம் வந்து போயிடு இன் அப்படின்னு சொல்லி நிற்கும். அப்போ இன் கூட்டல் ஓசை அப்படின்ட்டு வரும். தனிக்குறில் முன்னொற்று உயிர்வரி நிரட்டும் அப்படிங்கிற விதி வந்து நாம் பயன்படுத்தினா இன் கூட்டல் ஓசை அப்படிங்கிறது வரும் சரியா. இன்னு கூட்டல் ஓ நோ இன்னோசை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும் சரிங்களா. இதே நாம் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அதே மாதிரி தான் இன்னுயிர் அப்படிங்கிறது பிரித்து பாருங்களேன், இன்னுயிர் அப்படிங்கிறது பிரித்து பாருங்களேன், இனிமை கூட்டல் உயிர் அப்படின்ட்டு வரும். அதே மாதிரி தானுங்க. இப்போ இனிமை அப்படின்னு வந்துச்சுன்னா இன் அப்படிங்கிறது நிலைமொழியில் வருது நாம் தெரிஞ்சுக்கணும் சரியா. புணர்ச்சி விதிப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த இகரம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் போன கிளாஸில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இந்த கிளாஸில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சொல் வந்துச்சு அப்படின்னாலே இன் அப்படிங்கிறது நிலைமொழி இருக்குது, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. இன் கூட்டல் அதுக்கப்புறம் என்னது, இது இகரம் வந்து போயிடும். நீ எப்படி பிரிக்கலாம், இன்னு கூட்டல் இ, இகரம் போயிருச்சு அப்படின்னா என்ன ஆகுங்க, இன் கூட்டல் உயிர் அப்படின்னு வரும். தனிக்குறில் முன்னொற்று உயிர்வரி நிரட்டும் அப்படிங்கிற விதிப்படி இன் கூட்டல் உயிர் அப்படின்னு வரும். இன்னு கூட்டல் நோ இன்னுயிர் அப்படின்ட்டு வரும் சரிங்களா. இந்த மாதிரி இனிமேல் எந்த சொல் நிலைமொழியில் வந்தாலும் அது இன் அப்படின்ட்டு வரும்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க சரியா. இது புரிதல் சரிங்களா. அதுக்கப்புறம் சரிங்களா, இனிமை அப்படிங்கிற சொல்ல எப்படி பிரிக்கலாம், இனி கூட்டல் மை அப்படின்னு பிரிக்கலாம். இனிமை அப்படிங்கிற சொல்ல எப்படி பிரிக்கலாம், இனி கூட்டல் மை அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் சரிங்களா. அப்போ இனிமை அப்படிங்கிற சொல் வந்து ஏதோ ஒரு சொல் சேரும்போது என்ன வருங்க, இன் கூட்டல் மை அப்படின்னு தான் வரும் சரிங்களா. இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் இன்மை அப்படிங்கிற சொல்ல பிரிக்கணும்னு வச்சுக்கோங்க. இனிமை அப்படின்னா இனி கூட்டல் மை அப்படின்னு நாம் பிரிக்கிறோம். இதே இன்மை அப்படிங்கிற சொல்ல பிரித்தோம் அப்படின்னா எப்படி வருங்க சரிங்களா. இன்மை அப்படிங்கிற சொல்ல பிரித்தோம்னா எப்படி வரும், இன்மை அப்படிங்கிற சொல்ல பிரித்தா எப்படி வரும் சரியா. இன்மை அப்படின்னா அதுக்கு பொருள் வந்து வறுமை அப்படின்னு பொருள். இன்மை அப்படின்னா இதுக்கு வந்து வறுமை அப்படிங்கிற பொருள் சரிங்களா. அப்போ வந்து இது ஒரு திரிதல் அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தை திரியிறது. இன்மை அப்படின்னா வறுமை அப்படின்னு பொருள் சரிங்களா. அப்போது இல் கூட்டல் மை அப்படின்னு தான் பிரிக்கணும் சரிங்களா. அப்போ பொருள் அடிப்படையில் தான் நாம் வந்து இதை வந்து பிரிச்சுக்க முடியும் சரியா. அப்போ நிலைமொழியில் இனிமை அப்படிங்கிற சொல் வந்துச்சு அப்படின்னா இன் அப்படின்னு சொல்லிட்டு மாறும் சரியா. இங்கே இன்மை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இல் கூட்டல் மை, இது இன்னும் வந்து இல்லா வந்து தெரிஞ்சிருக்கு சரிங்களா. டிஃப்ரெண்ட் புரியுதுங்களா சரியா. இது செய்யுளில் வந்து நம்ம பயன்படுத்துறது சரியா. அப்போது இதில் என்ன சொல்ல வர்றேன்னா, இன்னோசை இன்னுயிர் இனிமை கூட்டல் ஓசை, இனிமைன்னு வந்துச்சுன்னா இன்னுன்னு மாறும், அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. அதே இன்மை அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு இனிமை கிடையாது, இன்மை அப்படின்னா வறுமை அப்படின்னு பொருள். அப்போ இது திரிதல், பண்பு பெயரில் திரிதல், இன்னும் இல்லா தெரிஞ்சிருக்கு, இல் கூட்டல் மை சரிங்களா. இப்படி தான் வந்து நம்ம பிரிக்கணும், இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. அப்புறம் போன கிளாஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க்காக வந்து நான் கொடுத்துருப்பேன் சரிங்களா. என்ன கொடுத்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், கீழ்காணும் சொற்களை பெயரச்சம் வினையச்சம் என வகைப்படுத்துக்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன். இது கண்டிப்பாக பிரித்து கண்டிப்பாக இதுக்கான குறிப்பெடுத்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் இப்போ இதுக்கான இதையும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா. இப்போ நல்ல பையன் அப்படின்னு என்னது, நல்ல அப்படிங்கிறது நான் போன கிளாஸ் சொல்லியிருப்பேன். நல்ல பையன் என்னது, குறிப்பு பெயரச்சம், நல்ல பையன் அப்படிங்கிறது குறிப்பு பெயரச்சம். அடுத்தது படுத்து அப்படின்னா படுத்து பையன் அப்படின்னு சொல்ல மாட்டோம், படுத்து உறங்கினான் அப்படின்னு தான் சொல்லுவோம் சரியா. படுத்து உறங்கினான்னு சொல்லுவோம், இது என்னது வினையச்சம்
சரிங்களா? இதை நாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? சரியா? இதுக்கான இது என்ன சொல்கிறா? புலி பாய்ந்து ஓடியது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? புலி பாய்ந்து ஓடியது அப்படின்னா செயலும் காலம் வெளிப்படையாக இருக்குது. அது ஒரு வினை. சரிங்களா? அப்போ தெரிநிலை வினையச்சம் அப்படின்ட்டு வரும். அடுத்து எரிந்த அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்கள், எரிந்த வீசினான்னு நாம் சொல்லுவோமா? எரிந்த பந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ எரிந்த பந்து அப்படின்னா செயலையும் காலத்தையும் காட்டுது. எது எப்படி காட்டுது செயல் அப்படின்னா எரிஞ்சிருக்கும், அது ஒரு செயல். காலம் வந்து இறந்த காலம், எரிந்த பந்துன்னு சொல்லுவோம். அப்போ என்னது? தெரிநிலை பெயரச்சம். செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டுனா தெரிநிலை பெயரச்சம். குறிப்பாக உணர்த்துனா குறிப்பு பெயரச்சம். அதே மாதிரி தான் வினையச்சம். இங்கே பாருங்கள், கடந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கடந்து பையன் நாம் சொல்லுவோமா? கடந்து சென்றான் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ செயலையும் காலமும் தெளிவாக இருக்கு இல்லைங்களா? அப்போ தெரிநிலை வினையச்சம். அடுத்து வீழ்ந்த மரம், வீழ்ந்த மாணவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வீழ்ந்த அப்படிங்கிறது ஒரு செயலையும் காலமும் தெளிவாக இருக்குங்களா? அதனால் இது வந்து தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது மாட்டிய கடிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இது என்னது? கடிகாரம் அப்படிங்கிறது ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. மாட்டிய கடிகாரம். சரிங்களா? அப்போ செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டினா தெரிநிலை பெயரச்சம். அடுத்து பிடித்து வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்க? பிடித்து மாணவன் நாம் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அது என்னது? பிடித்து வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ வந்தான் அப்படிங்கிறது ஒரு வினை. இது என்னது? தெரிநிலை வினையச்சம். செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டுது. சரியா? அழைத்த அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அழைத்த வந்தான்னு சொல்லுவோமா? அழைத்த மாணவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அழைத்த மாணவன்னா செயலும் காலம் தெளிவாக இருக்குது. அப்போ தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து பார்த்து சென்றான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பார்த்து மாணவன் நம்ம சொல்லுவோமா? பார்த்து சென்றான், பார்த்து மகிழ்ந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ செயல் வந்திருக்கு. அப்போ இது என்னது? தெரிநிலை வினையச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? சரி, ஓகே. அடுத்தது இந்த இன்மை. சரிங்களா? இந்த இன்மைன்னு ஒரு சொல்லு ஸ்டார்ட் ஆச்சுன்னா இன்னுன்னு தான் முடியும். சரிங்களா? அதை நாம் தெரிஞ்சுக்கணும். சரி, அதை நான் மாற்றி சொல்லிட்டேன். இனிமை அப்படிங்கிற சொல்லு ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்னங்க? இனிமை அப்படிங்கிற சொல்ல நிலைமொழியில் வந்துச்சு அப்படின்னாலே இன் அப்படின்னு தான் வரும். சரிங்களா? இனிமை அப்படிங்கிற ஒரு நிலைமொழியில் இன்னோசை அப்படிங்கிற பிரிக்கிறோம். இனிமைன்னு வந்துருச்சு அப்படின்னாலே இன் அப்படிங்கிறது அது சொல்லா வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இயல் 4. இயல் 4ல் ஃபஸ்ட்டு கல்வி அழகே அழகு அப்படிங்கிற பாட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சிலம்பஸில் வந்து குமரகுருவர் வந்து சிலம்பஸில் வந்து கிடையாது. சொல்லும் பொருளும் பார்த்தலாம். கலன் அப்படின்னா அணிகலன், முற்றனா ஒளிர. சரிங்களா? சரிங்களா? அடுத்தது கற்றவருக்கு அழகு தருவது கல்வி. களனல்லால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. களம் கூட்டல் அல்லால் வராது, கணல் கூட்டல் எல்லால் வராது, கணல் கூட்டல் அல்லால் வராது, இன்னு கூட்டலா நான் களனல்லால் அப்படிங்கிறத கரெக்ட். சரிங்களா? அடுத்து புத்தியை தீட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆலங்குடி சோமு அவர்களுடைய நூல். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பாடப்பிரிவில் வந்து கிடையாது. தடமானம்னா அடையாளம், சொல்லும் பொருள் மட்டும் பார்த்துடலாம். அகம்பாவம் அப்படின்னா செருக்கு. சரிங்களா? கோயில் அப்பா அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்? கோ கூட்டல் அப்பான்னு பிரிக்க மாட்டோம். கோயில் அப்பா லப்பான்னு பிரிக்க மாட்டோம். கோ இல்லப்பா அப்படின்னு பிரிக்க மாட்டோம். இல்லு கூட்டலா லா, கோயில் அப்பா அப்படிங்கிறது தான் கரெக்டு. பகைவன் என்றாலும் அப்படிங்கிறது எப்படி பிரிப்போம்? பகைவன் என்றாலும் அப்படிங்கிறத கரெக்டு. சரியா? இங்கே பாருங்கள், பகைவன் என்றாலும் அப்படிங்கிறது வராது. சரிங்களா? பகைவன் வென்றாலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பகைவன் சரியா? இன்னும் கூட்டலையே நே அப்படின்னு தான் நம்மளுக்கு வரணும். சரியா? இங்கே வேணு வந்திருக்கு. அப்போ இது தப்பு. பகை வென்றாலும் வராது. பகைவன் என்றாலும் சரியா? இன்னும் கூட்டலையே நே அப்படின்ட்டு வரும். பகைவன் என்றாலும் அப்படி தான் கரெக்டு. சரிங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி இது வந்திருக்குது. இன்னும் கூட்டலையே நே, பகைவன் என்றாலும் அப்படிங்கிறத கரெக்டு. சரிங்களா? இது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பல்துறை கல்வி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்க, கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை என்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் அப்படின்னு சொன்னவங்க யார்? விஜயலட்சுமி பண்டிட், நேருவோட சகோதரி, ஐநாவினுடைய முதல் பெண் தலைவர். சரிங்களா? இதை நாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதில் முக்கியமானது வந்துங்க, இதுதாங்க ரொம்ப முக்கியம். சரிங்களா? இயற்கை ஓவியம் அப்படின்னா 10 பாட்டு, இயற்கை இன்பக்களம்னா கலித்தொகை, இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னா திருக்குறள், இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள்னா சிலப்பதிகாரம் மணிமேகலையும், இயற்கை தவம் அப்படின்னா சிந்தாமணி, இயற்கை பரிணாமம்னா கம்பராமாயணம், இயற்கை அன்புனா பெரிய புராணம், இயற்கை இறையருள்னா தேவார திருவாசக, இயற்கை இறையருள் அப்படின்னா தேவார திருவாசக திருவாய்மொழிகள் அப்படிங்கிறது. சரியா? இதெல்லாம் பொறுத்துகள் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா?
இதெல்லாம் ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? சரி, அதை வச்சுட்டு இந்த பொறுத்துக வந்து போட்டு பாருங்க. சரிங்களா? ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது வேற்றுமை அப்படிங்கிற லெசன் தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? வேற்றுமை அப்படிங்கிறது வேற்றுமை புணர்ச்சி இருக்குது. வேற்றுமை வந்து ஒருமை பன்மைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். சரிங்களா? அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இலக்கணத்தில் வந்து வேற்றுமை அப்படிங்கிறது என்னங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா? இதை வந்து இந்த கிளாஸில் பார்த்துடலாம். சரிங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டிங்கன்னா வேற்றுமை அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? வேற்றுமை அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்? வேறு கூட்டல் மை அப்படின்னு பிரிக்கலாம். இந்த வேறு அப்படிங்கிறது என்ன ஆகுதுங்க? வேற்று அப்படின்னு சொல்லி மாறுது. சரிங்களா? அப்போ வேற்றுமை அப்படின்னு நம்மளுக்கு வந்து வருது. சரிங்களா? இப்போ வேறு அப்படிங்கிறது எப்படி மாறுதுன்னு நம்ம அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு என்ன விதி அப்படின்னா நிலைமொழியிலா. சரிங்களா? இது நிலைமொழியில் வே அப்படிங்கிறது ஒரு நெடில் எழுத்து. சரியா? நெடில் தொடர் குற்றியலுகரங்களோ நிலைமொழியில் நெடில் தொடர் குற்றியலுகரங்களோ உயிர் தொடர் குற்றியலுகரமோ வந்து. சரியா? அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா நிலைமொழியில் அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா நிலைமொழியில் இது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரங்க வே அப்படிங்கிறது. நிலைமொழியில் நெடில் தொடர் குற்றியலுகரமோ இல்லை உயிர் தொடர் குற்றியலுகரமோ வந்து. சரிங்களா? வந்து இதுக்கு ஒரு கடையை அதாவது வந்து நிலைமொழியினுடைய இறுதி பகுதி. சரியா? வே ரூ வந்திருக்கு இல்லைங்களா? ரூ வந்து ரூவோ டூவோ வந்துச்சு அப்படின்னா. சரியா? ரூவோ டூவோ வந்துச்சு முடிஞ்சுன்னா ஒட்டு இரட்டித்து புணரும் அப்படிங்கிற விதி இருக்குது. அதன்படி தான் வந்து வேற்று அப்படின்னு சொல்லி வந்திருக்குதுங்க. சரிங்களா? அதே மாதிரி கயிறு கூட்டல் கட்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது எப்படி? நிலைமொழியில் ரூ வந்திருக்கு. சரிங்களா? நிலைமொழியில் இறுதியில் ரூ வந்திருக்கு. சரிங்களா? அப்போ நம்ம விதி என்ன? நெடிலோடு உயிர் தொடர் குற்றியலுகரங்கள் கடைசி பகுதியில் வந்து நெடிலோடு உயிர் தொடர் குற்றியலுகரமும் கடைப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா டூ ரூ என முடிந்தால் அது ஒட்டு இரட்டும் அப்படிங்கிற விதி இருக்குங்க. அதன்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா இது என்ன தொடர் குற்றியலுகரம்? உயிர் தொடர் குற்றியலுகரம். சரியா? இது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம், இது உயிர் தொடர் குற்றியலுகரம். சரியா? எப்படி சொல்கிறோம்? ஈ கூட்டல் இ உயிரெழுத்து வந்திருக்கா? உயிர் தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? ரூ வந்திருக்கா? அப்போது கயிறு கூட்டல் கட்டில் கயிற்றுக்கட்டில். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? அடுத்தது கோடு கூட்டல் ஓவியம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கோடு கூட்டல் ஓவியம் அப்படின்னு வந்திருக்குங்களா? நிலைமொழியில் என்னது? நெடித்தொடர் குற்றியலுகரம் இருக்குது. இங்கே டூ ரூ அதாவது வந்து நிலைமொழியினுடைய இறுதியில் டூ ரூ வந்துச்சாலே அது இரட்டம்ங்க. இதுக்கான புணர்ச்சி விதி தான் நெடிலோடு உயிர் தொடர் குற்றியலுகரம் வந்து நிலைமொழியினுடைய இறுதி பகுதியில் டூ ரூ என முடிந்தால் ஒட்டு இரட்டும் அப்படிங்கிற விதிப்படி தான் கோடு பிளஸ் ஓவியம் கோட்டோவியம். சரியா? இது நெடுத்தொடர் குற்றியலுகரம். சரியா? ஆறு கூட்டல் வழி ஆற்று வழி. ஆறு கூட்டல் வழி அப்படிங்கிறது சரிங்களா? ஆறு கூட்டல் வழி ஆற்று வழி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். காடு ப்ளஸ் கோழி இங்கே வருங்க. காடு ப்ளஸ் கோழி. சரிங்களா? காடு ப்ளஸ் கோழி. சரிங்களா? இது என்னது? சரி, இன்னொருக்கா நான் சொல்லிடுறேன். சரியா? காடு ப்ளஸ் வழி. இது நெடுத்தொடர் குற்றியலுகரமா? டூவில் முடிஞ்சிருக்கா? அப்போ காட்டு வழி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ஆறு கூட்டல் வழி ஆற்று வழி. ஆறு கூட்டல் வழி ஆற்று வழி. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? அப்போ நெடிலோடு உயிர் தொடர் குற்றியலுகரம் வந்து நிலைமொழியினோட இறுதி பகுதியில் டூ ரூ வந்துச்சு அப்படின்னா அந்த ஒட்டு இரட்டும் அப்படிங்கிற விதிப்படி தான். எப்போ வேற்றுமை அப்படிங்கிற பிரிக்கலாம் வேறு கூட்டல் மை. வேறு தான் வேற்று அப்படின்னு சொல்லி மாறுது. சரிங்களா? இதை வந்து நாம் ஃபஸ்ட்டு வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா சரிங்களா வேற்றுமை பார்க்கலாம். பாவை அண்ணன் பார்த்து. சரியா? பாவை அண்ணன் பார்த்து அண்ணன் எனக்கு ஒரு உதவி செய்வாயா? பாவை வந்து கேட்குறாங்க. அண்ணனை பார்த்து அண்ணன் எனக்கு ஒரு உதவி செய்வாய் என்று கேட்டாள். இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும். என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றால் பாவை. என் அண்ணன் மீது எனக்கு மிகுந்த அன்பு உண்டு என்றால் பாவை. மேலே உள்ள பகுதியை படித்து பாருங்கள். சரிங்களா?
இதில் கூறப்பட்டுள்ள செய்தியை புரிந்து கொள்ள இயலாதவாறு ஒரு குழப்பம் உள்ளது அல்லவா? இதே பகுதியை கீழே உள்ளவாறு படித்து பாருங்கள். பாவை அண்ணனை பார்த்து, அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயே என்று கேட்டாள். பாவை அண்ணனை பார்த்து, இங்கே பாவை அண்ணன் பார்த்து நம்மளுக்கு புரியல. சரியா? அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயே என்று கேட்டாள். இந்த அண்ணனால் செய்த முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன். சரிங்களா? என்றான் அண்ணன். சரிங்களா? இங்கே இந்த அண்ணன் செய்த முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் அப்படிங்கிறது ஒரு புரியாத மாதிரி இருக்குது. என் அண்ணனது உள்ளம் எனக்கு தெரியும். என் அண்ணனுக்கு என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றால் பாவை. சரியா? இப்போது தெளிவாக புரிகிறது அல்லவா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இரண்டாம் பகுதியில் அண்ணன் என்னும் பெயர் சொல் அண்ணனை, அண்ணா, அண்ணனால், அண்ணனுக்கு என்றெல்லாம் மாற்றப்பட்டிருப்பதால் பொருள் தெளிவாக விளங்குகிறது. அண்ணன் என்னும் பெயர் சொல்லுடன் ஐ, ஆல்கு, இன், அது, கண் போன்ற அசைகள் இணைந்து அச்சொல்லின் பொருளை பல்வேறு வகையாக வேறுபடுத்துகின்றன. இவ்வாறு பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பர். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வாறு பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவ்வாறு பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளை என்ன சொல்கிறோம்? வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரிங்களா? ராமன் கண்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ராமன் கண்டான் அப்படின்னா ராமன் வந்து பார்த்தான் அப்படிங்கிறத ராமன் கண்டான் அப்படின்னு பொருள். ராமன் வந்து கண்டான் அப்படின்னா ராமன் கண்டான். ராமனை கண்டான் அப்படின்னா ராமனை கண்டான் அப்படின்னா ராமனை கண்டான். இப்போ ராமனை போய் பார்த்தா அப்படின்னு பொருள். சரியா? இந்த மாதிரி பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவதை வேற்றுமை. பருதி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? இதில் என்ன வேற்றுமை வந்து ராமனை கண்டான் ஐ வந்திருக்கு. சரியா? இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. பருதி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பருதி கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது பொருள். பருதிக்கு கொடுத்தான் அப்படின்னா பருதிக்கு கொடுத்தான். இதில் நான்காம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு. பருதிக்கு கொடுத்தான் அப்படின்னா நான்காம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு. சரியா? குடியரசுத் தலைவர் பாராட்டினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். குடியரசுத் தலைவர் பாராட்டினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். குடியரசுத் தலைவரை பாராட்டினார். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதா? முருகன் பார்த்தான் அப்படிங்கிற முருகனை பார்த்தான். இந்த மாதிரி பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது நம்ம என்ன சொல்கிறோம்? வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவதை நம்ம என்ன சொல்கிறோம்? வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்த அதனுடன் இணையும் அசையை வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளை. சரிங்களா? பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்த அதனுடன் இணையும் அசைகளை வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா தூரிகையால் ஓவியம் தீட்டினார். தூரிகையால் ஓவியம் தீட்டினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தீட்டினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் என்ன வந்திருக்கு? ஆள் வந்திருக்கு. மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்குது. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்த அதனுடன் இணையும் அசையை என்ன பண்ணாங்க? வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது நாம் சொல்லுறுப்பு அப்படின்னு சொல்லி படிப்போம். என்ன படிப்போம்? சொல்லுறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்த அதனுடன் இணையும் சொல்லை சொல்லுறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்த அதனுடன் இணையும் சொல்லை சொல்லுறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது எப்படி? இது பாருங்கள். எக்ஸாம்பிள், தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். தூரியை கொண்டு ஓவியம் தீட்டினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் சொல்லுறுப்பு எது? கொண்டு அப்படிங்கிறதா வந்து சொல்லுறுப்பு. சரிங்களா? இது நாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னா சொற்களுக்கிடையில் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வருவது. சரியா? ஒரு சொற்களுக்கிடையில் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னு என்னது? வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கம்பரது பாடல், அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. சரியா? கம்பரது பாடல். இப்போ அது அப்படிங்கிறது வேற்றுமை உறுப்பு வந்திருக்கா? கம்பரது பாடல். கம்பரது அப்படிங்கிறது அது அப்படின்னு வந்திருக்கு. அப்புறம் என்னது? வேற்றுமை தொகாநிலை தொடர். வேற்றுமை தொகைனா மறைஞ்சு வந்திருக்கும். சரிங்களா? அடுத்தது வேற்றுமை தொகை அப்படின்னு என்னது? சொற்களுக்கிடையில் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்து பொருள் தருவது வேற்றுமை தொகை எனப்படும். கம்பர் பாடல். கம்பரது பாடல் அப்படின்னு தான் நாம் சொல்லணும். கம்பர் பாடல்.
கம்பருடைய பாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, கம்பர் பாடல். இது என்னது? வேற்றுமை தொகை. இதில் வந்து சொற்களுக்கிடையில் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்து பொருள் தருவது வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, இதெல்லாம் நம்ம வந்து பேசிக்காக வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது, சில இடங்களில் உறுப்புக்கு பதிலாக முழு சொற்களை வேற்றுமை உருவாக வருவது உண்டு. அவற்றை சொல்லுறுப்புகள் அப்படின்னு சொல்லி என்பர். ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். இதில் ஆள் என்பது வேற்றுமை உருவாக வந்துள்ளது. ஏற்கனவே பார்த்தோம். ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினால் இதில் கொண்டு என்பது சொல்லுறுப்பாக வந்துள்ளது. மேலே பார்த்தோம் இல்லைங்களா. சரிங்களா, அடுத்தது வேற்றுமையினுடைய வகைகள். சரியா, பாருங்க இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்ம மேலே பார்த்ததே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர்கள் என்பர். வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அஃது இடம்பெறாமல் மறைந்திருக்கும் பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர்கள் என்பர். வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அஃது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லி, சரியா, வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம். கம்பரது பாடல், கம்பர் பாடல் பார்த்தோம் இல்லைங்களா, அதை தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்தது வேற்றுமையினுடைய வகைகள். வேற்றுமை 8 வகைப்படும். அவை முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை ஆகும். அப்போ வேற்றுமை வந்து 8 வகைப்படும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, புதுசாக படிக்கும் தெரிஞ்சுக்கணும். முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்பு வந்து கிடையாது. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்பு வந்து கிடையாது. இரண்டாம் வேற்றுமை முதல் ஏழாம் வேற்றுமை முடிய உள்ள 6 வேற்றுமைகளுக்கு உருவு உண்டு. சரியா, இரண்டாம் வேற்றுமை முதல் ஏழாம் வேற்றுமை உள்ள 6 உறுப்புகளுக்கு 6 வேற்றுமைகளுக்கு உறுப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ இதில் நாம் என்னென்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு வேற்றுமைனா என்னென்னு பார்த்துருக்கோம், வேற்றுமை தொகைனா என்னென்னு பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் என்னது வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் சொல்லுறுப்பு அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம், வேற்றுமை உறுப்பு அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். சரிங்களா, இதையெல்லாம் நாம் பார்த்துருக்கோம். அப்போ பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுறது வேற்றுமை அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருக்கோம். சரிங்களா, அடுத்தது முதல் வேற்றுமை அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு நாம் ஸ்டார்ட் பண்ணுறது முதல் வேற்றுமை. இதை எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். முதல் வேற்றுமை நாம் என்ன சொல்கிறோம்? எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, பெரும்பாலான சொற்றொடர்களில் எழுவாய் செயப்படுபொருள் பயனிலை ஆகிய 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். யார், எது, எவை என்ற வினாக்களுக்கு விடையாக வருவது எழுவாய். யாரை, எதை, எவற்றை என்ற வினாக்களுக்கு விடையாக செயப்படுபொருள். வினை, வினா, பெயர் என்ற சொற்களை கொண்டு முடிவது என்னங்க? பயனிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, அப்போது நம்ம போன கிளாஸில் பார்த்தது சரியா, எழுவாய் செயப்படுபொருள் பயனிலை அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான் இதெல்லாம். பெரும்பாலான சொற்களில் எழுவாய் செயப்படுபொருள் பயனிலை ஆகிய 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் தனித்தின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை. எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் தனித்து நின்ற பொருளை தருவது முதல் வேற்றுமை ஆகும். முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எழுவாயுடன் எந்த வேற்றுமை சேராது. சரிங்களா, இப்போ பாவை வந்தால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா, ஏதாவது வேற்றுமை உறுப்பு இருக்கா? இல்லை. முகிலன் வந்தான். அடுத்தது மாடு வந்தது. இதெல்லாம் ஒரு எழுவாய் வேற்றுமை. முடிஞ்சிருச்சலங்க. வளவன் என் தம்பி. சரிங்களா, இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால் இனியன் கவிஞர். வளர்மதி யார்? சரியா, வளர்மதி யார்? சரிங்களா, பேருந்து வருமா? சரியா, வினை, வினா, பெயர். புரியுதுங்களா, எழுவாய் வேற்றுமை. பேருந்து வருமா, தாமரை பாடினால், இது ஒரு எழுவாய் வேற்றுமை. புரிஞ்சுதா? அப்போது எழுவாய் வேற்றுமையில் ஒன்றும் நம்மளுக்கு வந்து ஈஸி தான். முதல் வேற்றுமை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா, முதல் வேற்றுமைன்னு என்னது? எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். பெரும்பாலான சொற்றொடர்களில் எழுவாய் செய்யப்படும் பொருள் கண்டிப்பாக இருக்கும். எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்ற இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, வளர்மதி யார்? எழுவாய் வேற்றுமை. பேருந்து வருமா? எழுவாய் வேற்றுமை. தாமரை பாடினால் எழுவாய் வேற்றுமை. இனியன் கவிஞர் எழுவாய் வேற்றுமை. சரிங்களா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அப்போ எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல் வேற்றுமைக்கு. அடுத்து இரண்டாம் வேற்றுமை அப்படிங்கிறது, இரண்டாம் வேற்றுமைக்கான உறுப்பு எது? ஐ என்பதாகும். சரியா, அதே மாதிரி முதல் வேற்றுமைங்கிறது சரிங்களா, முதல் வேற்றுமை அப்படிங்கிறது என்னதுங்க? எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்ற இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை அல்லது எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா, அடுத்து இரண்டாம் வேற்றுமைக்கான உறுப்பு எது? ஐ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ என்பதாகும். சரியா? பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துவதால் இதை வந்து இரண்டாம் வேற்றுமை வந்து செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? இரண்டாம் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் என்னது? செய்யப்படு பொருள் வேற்றுமை. நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ என்பதாகும். கபிலர் பரணரை புகழ்ந்தார். கபிலரை பரணர் புகழ்ந்தார். அப்போது பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துது. செய்யப்படு பொருளாக பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்தால் இது செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவ்விரு தொடர்களையும் கவனியுங்கள். இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ எந்த பெயருடன் இணைகிறதோ அப்பெயர் செய்யப்படு பொருளாக மாறுகிறது. கபிலரை பரணர் புகழ்ந்தார். இப்போ கபிலரை அப்படிங்கிறத செய்யப்படு பொருள். சரியா? யாரை புகழ்ந்தார்? பரணரை புகழ்ந்தார். சரியா? புரிஞ்சுதுங்களா? இவ்வாறு வேற்றுமை உறுப்பு எந்த பெயருடன் இணைகிறதோ அப்பெயர் செய்யப்படு பொருளாக மாறி வருகிறது. இவ்வாறு ஒரு பெயரை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமையை செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? கபிலர் பரணரை புகழ்ந்தால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் வந்து கபிலரை அப்படிங்கிறது கூட ஐ சேர்ந்து வந்திருக்கு இரண்டாம் வேற்றுமை. அப்போ இது வந்து செய்யப்படு பொருளாக மாறிடுது. யாரை புகழ்ந்தாங்க? பரணர். அப்போ இது வந்து பரணர் அப்படிங்கிறது எழுவாய், புகழ்ந்தார் அப்படிங்கிறது பயனிலை. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது இரண்டாம் வேற்றுமை ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான வர்களில் வரும். சரிங்களா? இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். முருகேசன் செடியை நட்டான். முருகேசன் செடியை நட்டான். முருகேசன் அப்படிங்கிற எழுவாய், செடியை ஐ வந்திருக்கா இரண்டாம் வேற்றுமை. இது செய்யப்படு பொருள் நட்டான் அப்படிங்கிறது. சரிங்களா? இதையும் நான் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து இரண்டாம் வேற்றுமை ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருட்களில் வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பொருட்களில் வரும்? 6 வகையான பொருட்களில் வரும். ஆக்கல் அப்படின்னு என்னது? கரிகாலன் கல்லணையை கட்டினான் சொல்லாமா? வளவன் பள்ளியை கட்டினான். அழகன் சிலையை செய்தான். உருவாக்குறது. அழித்தல் அப்படின்னானது பெரியார் மூடநம்பிக்கையை ஒழித்தார். சோழன் பகைவரை அழித்தான். அடைதல் அப்படின்னு என்னது? கோவலன் மதுரையை அடைந்தான். அந்த இடத்தை அடையிறது. தேன்மொழி கோவிலை அடைந்தாள். இளவரசி வீட்டை அடைந்தாள். புரிஞ்சுதுங்களா? நீத்தல் அப்படின்னு என்னது? காமராசர் பதவியை துறந்தார். முருகன் சினத்தை விடுவித்தார். நீக்கிறது, அழிக்கிறது. ஒத்தல் அப்படின்னு என்னது? தமிழ் நமக்கு உயிரை போன்றது. நமக்கு உயிரை போன்றது. மலர்விழி குயிலை போன்றவள். அந்த ஒத்து போகிறது. சரிங்களா? எழிலன் காளையை போன்றவன். சரிங்களா? உடைமை அப்படின்னது வள்ளுவர் பெரும்புகழை உடையவர். சரியா? வெறும் கண்ணன் செல்வத்தை உடையவன். உடைமை. சரிங்களா? புரிஞ்சுதுங்க? அப்போ இது ஈஸி தான். இரண்டாம் வேற்றுமை உறுப்பு 6 வகையான பொருட்கள் வரும். ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை அப்படிங்கிறது. அப்போ இரண்டாம் வேற்றுமை உறுப்புனால ஐ. சரிங்களா? அப்போ ஈஸியாக இருக்கும். அடுத்தது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஆல், ஆண், ஒடு, ஓடு ஆகிய 4ம் மூன்றாம் வேற்றுமைக்குரிய உறுப்புகளாகும். ரொம்ப முக்கியம். இவற்றுள் ஆல், ஆண் ஆகியவை கருவிப்பொருள், கருத்தாப்பொருள் ஆகிய 2 வகையான பொருட்களில் வரும். ஆல், ஆண். கருவிப்பொருள்னா முதற்கருவி, துணைக்கருவி அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறோம். சரி? ஆல், ஆண், ஒடு, ஒடு அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமைக்குரிய பொருட்கள், மூன்றாம் வேற்றுமைக்குடையான உறுப்புகள். இது வந்து உறுப்புகளாகும். இவற்றுள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல், ஆண் ஆகியவை கருவிப்பொருள், கருத்தாப்பொருள். சரியா? கருவிப்பொருள், கருத்தாப்பொருள். சரிங்களா? ஆகிய 2 வகையான பொருட்களில் வரும். கருவிப்பொருள் வந்து முதற்கருவி, துணைக்கருவி என 2 வகையாக பிரிக்கிறோம். கருவியே செய்யப்பொருளாக மாறுவது முதற்கருவி. கருவியே வந்து செய்யப்படு பொருளாக மாறுவது முதற்கருவி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. சரிங்களா? அப்போ கருவியே செய்யப்பொருளாக மாறுவது முதற்கருவி. மரத்தால் சிலை செய்தான். கருவியே செய்யப்படும் பொருளாக மாறியிருக்கு. என்னது சொல்கிறோம்? மரத்தால். கருவியே என்னதுங்க? எதால் சிலை செய்கிறான்? மரத்தால் தானே சிலை செய்கிறான். அப்போ கருவி, மரத்துங்கிறது கருவி. அதே வந்து செயல்படும் பொருளாக மாறியிருக்கு. உளியால் சிலை செய்தான். அது சரிங்களா? அப்போ ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. சரியா? உளி அப்படிங்கிறது உளியினோட சிலை செய்யிருக்காங்க. அடுத்தது நாரால் கயிறு திரித்தான். சரியா? நாரால் கருவி திரித்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? நாரால் கயிறு திரித்தான். நாரால். சரியா? இது வந்து முதற்கருவி. நாரால் கயிறு திரித்தான். மரத்தால் சிலை செய்தான். அப்போ கருவியே வந்து என்னதுங்க? செய்யப்படும் பொருளாக மாறி இருக்குது. நாரால் சிலை செய்து, நாரால் கயிறு திரித்தான், மரத்தால் சிலை செய்தான். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. உளியால் சிலை செய்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? அடுத்தது கையால் கயிறு திரித்தான்.
சரியா? ஒன்றை செய்வதற்கு துணையாக இருக்குது. கையால் கயிறு திரித்தான் எக்ஸாம்பிள். தமிழால் உயர்நிலையை கிட்டியது, தமிழால் உயர்நிலையை கட்டியது. பேனாவால் எழுதினான், ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி, அதுக்கான எக்ஸாம்பிள். கத்தியால் கிளை வெட்டப்பட்டது. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது கருத்தா பொருள் ஏவுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தா என இருவகைப்படும். கருவி வந்து முதல் கருவி துணைக்கருவிங்கிறது நான் பார்த்துட்டோம். சரிங்களா? கருத்தா பொருள் வந்து ஏவுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தா என இருவகைப்படும். பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா. கரிகாலனால் கண்ணனை கட்டப்பட்டது, அரசனால் கோவில் கட்டப்பட்டது. சரிங்களா? சொல்லாமா? தானே செய்வது ஏற்றுதல் கருத்தா. சேக்கிலார் பெரிய புராணம், சேக்கிலாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. தச்சரால் நாட்காலி செய்யப்பட்டது. சரியா? சரிங்களா? அதுக்கப்புறம் புரிஞ்சுதுங்களா? கருத்தா ஏவுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தான்னு சொல்கிறோம். ஆண் என்னும் உறுப்பு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இடம்பெறும். புரிஞ்சுதுங்களா? ஆண் அப்படிங்கிற உறுப்பு ஆள், ஆண், ஒடு, ஓடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவற்றுள் ஆள், ஆண் ஆகியவை கருவிப்பொருள் கருத்தா பொருள் ஆகிய 2 வகையான பொருட்கள் வரும். கருவிப்பொருள்னா முதல் கருவி துணைக்கருவி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கருத்தா பொருள் தான் ஏவுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தா. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஆண் அப்படிங்கிறது செய்யுள் வழக்கில் மட்டும்தான் வரும். புறந்தூய்மை நீரான் அமையும், அறத்தான் வருவதே இன்பம், அறம் செய்தால் வரக்கூடியதே இன்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ ஆண் அப்படிங்கிறது செய்யுள் வழக்கில் மட்டும்தான் வரும். புறந்தூய்மை நீரான் அமையும் அப்படிங்கிறது. அடுத்தது ஒடு, ஓடு ஆகியவை 3ஆம் வேற்றுமை உறுப்புகள். சரிங்களா? ஒடு, ஓடு ஆகியவை 3ஆம் வேற்றுமை உறுப்புகள் உடனிகழ்ச்சி பொருட்களில் வரும். சரியா? உடனிகழ்ச்சி பொருட்கள் என்னது? எழுவாயின் செயலுடன் பிரிதொன்றின் செயலும் உடல் நிகழ்வது உடனிகழ்ச்சி பொருள், உடனிகழ்ச்சி பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது வந்து எழுவாயின் செயலுடன் பிரிதொன்றினுடைய மற்ற ஒரு செயலும் சேர்ந்து வருவது உடனிகழ்ச்சி பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். சரியா? அடுத்து கடிதத்தோடு பணம் வந்தது, தலைவரோடு தொண்டரும் வந்தார். புரிஞ்சுங்களா? உடனிகழ்ச்சி பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரி, ஓகே. அப்போ 3ஆம் வேற்றுமை உறுப்பு வந்து நாம் பார்த்துட்டோம். அடுத்தது 4ஆம் வேற்றுமை உறுப்பு. சரிங்களா? 3ஆம் வேற்றுமை உறுப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா சொல்லுறுப்பு. சரிங்களா? அதையும் பார்த்துடலாம். 3ஆம் வேற்றுமை உறுப்புக்கான சொல்லுறுப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், அதையே நம்ம கையோட பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். சரிங்களா? கருவிப்பொருள் கருத்தா. சரிங்களா? இதை நாம் பார்த்துட்டோம். சரிங்களா? 2ஆம் வேற்றுமைக்கு சொல்லுறுப்பு வந்து கிடையாது. 3ஆம் வேற்றுமைக்கு ஆள், ஆண், ஒடு அப்படின்னு பார்த்தோம். கொண்டு வைத்து உடன் கூட. சரிங்களா? கொண்டு வைத்து உடன் கூட அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டிங்கன்னா 3ஆம் வேற்றுமைக்குறான சொல்லுறுப்புகள். சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3ஆம் வேற்றுமைக்குண்டான சொல்லுறுப்புகள் அப்படின்னு என்னது? கொண்டு, சரிங்களா, வைத்து, உடன், கூட அப்படிங்கிறது என்னது? 3ஆம் வேற்றுமைக்குண்டான சொல்லுறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ கொண்டு அப்படிங்கிறது என்னது? கருவிப்பொருளில் சொல்லுறுப்பாக வரக்கூடியது. சரியா? கொண்டு அப்படிங்கிறது கருவிப்பொருளில் சொல்லுறுப்பாக வரக்கூடியது. சரிங்களா? நம்ம ஏற்கனவே சரிங்களா? இந்த கொண்டு, வைத்து, உடன், கூட பார்த்தோம் இல்லைங்களா? இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொண்டு என்பது, சரிங்களா, இந்த கொண்டு என்பது கருவிப்பொருளில் சொல்லுறுப்பாக வரக்கூடியது. கருவிப்பொருளில் சொல்லுறுப்பாக வரக்கூடியது எப்படி அப்படின்னா நூல் கொண்டு தைத்தான். சரிங்களா? நூல் கொண்டு தைத்தான். அப்போ கொண்டு அப்படிங்கிறது கருவிப்பொருளில் வரக்கூடியது. சரிங்களா? நூல் கொண்டு தைத்தான். சரிங்களா? அடுத்தது ஊசி கொண்டு தைத்தான். ஊசி கொண்டு தைத்தான். சரிங்களா? புரிஞ்சுங்களா? ஊசி கொண்டு தைத்தான். அடுத்தது கொண்டு வைத்து உடன் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா உடன் நிகழ்ச்சி பொருட்களில் சொல்லுறுப்பாக வரக்கூடியது. எழுவாய் செயலுடன் பிரிதொன்றின் செயலும் சேர்ந்து வருவது உடன் நிகழ்ச்சி பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உடன் என்பது உடன் நிகழ்ச்சி பொருட்களில் சொல்லுறுப்பாக வரக்கூடியது. அப்போ கொண்டு அப்படிங்கிறது கருவி பொருளில் வரும். நம்மளுக்கு தெரியும், நூல் கொண்டு தைத்தான், ஊசி கொண்டு தைத்தான். உடன் என்பது ஆறுமுகனுடன் வள்ளி சென்றாள். சொல்லாமா? ஆறுமுகனுடன் வள்ளி சென்றாள். இடி மின்னலுடன் மழை பொழிந்தது. சரிங்களா? இடி மின்னலுடன் மழை பெய்தது. சரியா? இடி மின்னலுடன் மழை பெய்தது. சரிங்களா? இதை நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ கொண்டு என்பது கருவிப்பொருளில் சொல்லுறுப்பாக வரும். உடன் என்பது உடன் நிகழ்ச்சி பொருட்களில் சொல்லுறுப்பாக வரும். அப்போது 3ஆம் வேற்றுமை குறிப்பான சொல்லுறுப்புகள் எது அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா
கொண்டு வைத்து உடன் கூட. கொண்டுங்கிறது வந்து கருவிப்பொருளை சொல்லுருபா வரும். உடன் என்பது உடன் நிகழ்ச்சி பொருளை சொல்லுருபா வரும். சரிங்களா, இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா, அடுத்தது 4ஆம் வேற்றுமை உறுப்பு. 4ஆம் வேற்றுமை உறுப்பு கூ என்பதாகும். சரிங்களா, கூ என்பதாகும். கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல் பொருட்டு, முறை, எல்லை என பல பொருட்களில் வரும். கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல் பொருட்டு, முறை, எல்லை என பல பொருட்களில் வரும். கொடை அப்படின்னு என்னது? சரிங்களா, முல்லைக்கு தேர் கொடுத்தான், கொடை கொடுக்கிறது. சரிங்களா, முல்லைக்கு தேர் கொடுத்தான், புலவருக்கு பரிசு கொடுத்தான். சரிங்களா, பகைன்னு என்னது? புகை மனிதனுக்கு பகை, நோய்க்கு பகை மருந்து. நட்புன்னு என்னது? கபிலர் நண்பனு, கபிலருக்கு வந்து நண்பர் பரணர். சரிங்களா, நட்புக்கு இன்னொரு பேர் என்னது? நேர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நட்புக்கு இன்னொரு பேர் என்னது? நேர்ச்சி. நட்புக்கு இன்னொரு பேர் என்னது? நேர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கொடை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்னது? கோடல். சரிங்களா, இங்கே எழுதிடுறேன். கொடை அப்படின்னு என்னது? கோடல். நட்புக்கு இன்னொரு பேர் என்னது? நட்பு அப்படின்னா நேர்ச்சி. சரிங்களா, இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இப்போ கொடைனா கொடை கொடுக்கிறது, முல்லைக்கு தேர் கொடுத்தான், புலவருக்கு பரிசு கொடுத்தான். பகைனா புகை மனிதனுக்கு பகை, நோய்க்கு பகை மருந்து. நட்புனா அது நேர்ச்சி, கபிலருக்கு நண்பர் பரணர், பாரிக்கு நண்பர் கபிலர். தகுதி அப்படின்னா கவிதைக்கு அழகு கற்பனை, வீட்டுக்கு ஒரு பிள்ளை, கண்ணனுக்கு அணிகலன் கண்ணோட்டம். சரிங்களா, தகுதி கவிதைக்கு அழகு கற்பனை அப்படிங்கிறது. சரியா, அப்போ வீட்டுக்கு ஒரு பிள்ளை. சரிங்களா, கண்ணுக்கு அழகு அணிகலன் கண்ணோட்டம் அப்படிங்கிறது. அதுவாதல் அப்படின்னு என்னது? தயிருக்கு பால் வாங்கினான். அதுவாதல், அதுக்கு பொருட்டு அது வாங்கியிருக்கான். சரிங்களா, சரியா, தகுதின்னு என்னது? இதுக்கு அழகு இதுதான் அப்படின்னு சொல்கிறது. புரிஞ்சுதுங்களா? கவிதைக்கு அழகு கற்பனை கம்பேர். சரிங்களா, கவிதைக்கு அழகு கற்பனை அப்படிங்கிறது அது தகுதி கம்பேர் பண்ணுறது. அதுவாதல் அப்படின்னா தயிருக்கு பால் வாங்கினான், அதுக்கு பொருள் அது வாங்கியிருக்கான். பொருட்டு அப்படின்னு என்னது? வளையலுக்கு பொன் வாங்கினான் அப்படிங்கிறது. சரியா, இது தகுதி, அதுவாதல் அப்படிங்கிறது. பொருட்டு தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார், தமிழ் வளர்ச்சியின் பொருட்டு பாடுபட்டிருப்பார். கூலிக்கு வேலை. சரிங்களா, சரிங்களா, கூலிக்கு வேலை. நாட்டு விடுதலைக்கு பாடுபட்டனர். சரியா, அது மாதிரி இருக்கிறது பொருட்டு அப்படிங்கிறது. முறை அப்படின்னு என்னது? செங்குட்டவனுக்கு தம்பி இளங்கோ, கோவலனுக்கு மனைவி கண்ணகி. முறை. எல்லை அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய கிழக்கு வங்கக்கடல் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா, புரிஞ்சுதுங்களா? அப்போ கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல் பொருட்டு, முறை, எல்லை ரொம்ப முக்கியம். இதை கொடுத்துட்டும் கூட எத்தனாவது வேற்றுமைன்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா, இதையும் நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. 4ஆம் வேற்றுமை உறுப்புடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேருவதும் ஒன்று. கூலிக்காக வேலை. சரியா, கூலிக்கு ப்ளஸ் ஆக கூலிக்காக. கூலிக்காக எப்படி பிரிக்கிறான்? கூலிக்கு ப்ளஸ் ஆக கூலிக்காக. உகரம் போயிட்டு இக்கு கூட்டலா கா. சரிங்களா, கூலிக்காக. புரிஞ்சுதுங்களா? உகரம் போயிட்டு உயிர்வீரின் குரல் மெய்விட்டோட மீது உகரம் போயிட்டு இக்கு கூட்டலா கா. சரியா, அப்போ 4ஆம் வேற்றுமை உறுப்புடன், சரிங்களா, உறுப்புடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு. கூலிக்காக வேலைன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ 4ஆம் வேற்றுமை உறுப்புடன் கூ அப்படிங்கிற எழுத்துடன் ஆக அப்படிங்கிறது சேர்ந்து வருதுன்னு நாம் வச்சுக்கணும். அப்போ கூ அப்படின்னு போட்டு 4ஆம் வேற்றுமையுடன் ஆக அப்படிங்கிற எழுத்து சேர்ந்து வருதுன்னு நம்ம சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா, சரியா தெரிஞ்சுக்கணும். கூவுடன் ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கான சொல்லுறுப்பு. சரிங்களா, அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா 4ஆம் வேற்றுமை அதுக்கான சொல்லுறுப்புகள் என்னென்ன வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக, பொருட்டு, நிமித்தம். சரியா, சொல்லுறுப்புன்னு என்னது? 4ஆம் வேற்றுமையினுடைய உறுப்பினுடைய சொல்லுறுப்பு என்னது? ஆக, பொருட்டு, ஆக, பொருட்டு, நிமித்தம். 3ஆம் வேற்றுமை என்னது? கொண்டு, வைத்து, உடன் கூட. இதுக்கு வந்து ஆக, பொருட்டு, நிமித்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரியா, இது எப்படி சொல்கிறான்? ஆக அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா பணத்திற்காக தீயவை செய்யேன் இப்படின்னு கூட கேட்டுருவாங்க. பணத்திற்காக தீயவை செய்யேன் அப்படிங்கிறது என்ன வேற்றுமை அப்படின்னா ஆகன்னு வந்திருக்கு. அது எந்த வேற்றுமை? 4ஆம் வேற்றுமை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். சரியா, வேற்றுமை உருவு மட்டுமே கொடுத்துட்டு கேட்க மாட்டாங்க. பணத்திற்காக வேலை செய்தேன், கூலியின் பொருட்டு வேலை செய்தேன், அதுக்கு பொருட்டு அது வேலை செஞ்சாங்க. தலைவியின் பொருட்டு செயலாளர் பேசினார், பொருட்டு. நிமித்தம், வேலையின் நிமித்தம் அயலூர் சென்றான், வேலை நிமித்தத்துக்காக அயலூர் சென்றான். அப்போ இது கேட்பாங்க, வேலையின் நிமித்தம் அயலூர் சென்றானே என்ன வேற்றுமை? 4ஆம் வேற்றுமை. கூலியின் பொருட்டு வேலை செய்தான் அப்படின்னு என்னது? எந்த வேற்றுமை?
நான்காம் வேற்றுமை. பணத்திற்காக தீயவை செய்தான் நான்காம் வேற்றுமை. ஆகன்னு வந்திருக்கு, எத்தனாவது வேற்றுமை தெரியும்னு சொல்லக்கூடாது. ஆக, பொருட்டு, நிமித்தம் அப்படின்னு வந்துச்சுன்னா நான்காம் வேற்றுமை. கொண்டு, வைத்து, உடன், கூடுக அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை. சரிங்களா, இதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, எல்லை, இது வந்து பொருள். சரிங்களா, இதை நாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்படி கொஸ்டின் கேட்டுருவாங்க. சரிங்களா, அடுத்தது ஐந்தாம் வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஐந்தாம் வேற்றுமையினுடைய உறுப்பு எது? இன்னு, இல்லு. இன்னு, இல்லு ஆகியவை ஐந்தாம் வேற்றுமைக்குரிய உறுப்புகளாகும். இவை நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது போன்ற பொருட்களில் வரும். சரியா, நீங்கள், எப்பல், எல்லை, எல்லை, இன்னு, இல்லு ஆகியவை ஐந்தாம் வேற்றுமைக்குரிய உறுப்புகள். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இவை நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது போன்ற பொருட்களில் வரும். நீங்கள் அப்படின்னா தலையில் இழிந்த மயிர். ஒப்பு அப்படின்னது பாம்பின் நிறம் குட்டி, பாலின் நிறம் கொக்கு, கடலில் விரிந்த புகழுடையர். சரியா, கம்பேர் பண்ணுறது, கடல் கூட கம்பேர் பண்ணுறது. சரியா, எல்லை அப்படின்னா தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல், சென்னையின் மேற்கு வேலூர். சரிங்களா, இது வந்து என்னது? சரிங்களா, இது வந்து என்னது? தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல் எல்லை. ஏது அப்படின்னா சிறப்பு உயர்வு. சிறப்பு உயர்வு கூறுறதா வந்து ஏது அப்படிங்கிறது. சிறப்பு, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிறப்பு உயர்வு கூறுறதா ஏது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சிலையடை பாடுவதில் வல்லவர் காலமேகம், அவர் வல்லவர், சிறப்பு. சரிங்களா, அறிவில் சிறந்தவர் ஔவையார், சிறப்பு. வீணை வாசிப்பதில் வல்லவன், சிறப்பு. கொடையில் சிறந்தவன் குமணன், ஒழுக்கத்தில் எய்துவர் மேன்மை, உயர்வு. சரிங்களா, இந்த மாதிரி வர்றது ஏது, சிறப்பு உயர்வுக்கு வர்றது. இதை நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அப்போது நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது இப்போ நாம் பார்த்துட்டோமா? இதற்கான சொல்லுறுப்பு என்ன அப்படின்னா லிருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும். சரிங்க, என்னது? இலிருந்து, சரியா, இலிருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும். காட்டிலும், பார்க்கிலும் இந்த சொல்லுறுப்புகள் ரொம்ப முக்கியங்க. இதை வச்சுட்டு கொஸ்டின் கேட்டுருவாங்க. இருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும். மூன்றாம் வேற்றுமை உறுப்புனா கொண்டு, வைத்து, உடன், கூட. நான்காம் வேற்றுமைனா ஆகா, பொருட்டு, நிமித்தம். இலிருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும். சரியா, வேலன், லிருந்துக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வேலன் ஊரிலிருந்து வந்தான் கேட்டுருவாங்க. வேலன் ஊரிலிருந்து வந்தான் என்ன வேற்றுமை? ஐந்தாம் வேற்றுமை. சரிங்களா, அடுத்தது அரசன் தேறி நின்று, நின்று வந்திருக்கா, அரசன் தேறி நின்று இறங்கினான். வெண்ணிலா மேகத்தினின்று வெளிப்பட்டது, நின்று வந்திருக்கா. அடுத்து காட்டிலும் சொல்கிறேன். தமிழை காட்டிலும் சுவையான மொழி உண்டோ? காட்டிலும். விட அப்படிங்கிறது சொல்கிறேன். சரியா, நீங்கள் எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து காட்டிலும். சரிங்களா, அதாவது வந்து இலிருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும், விட அப்படிங்கிறது ஒன்று வரும். சரிங்களா, காட்டிலும், பார்க்கிலும், விட. லிருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும், விட அப்படிங்கிறது. விட அப்படிங்கிறது கயல்விழி என்னை விட பெரியவள், மன்னனை விட கட்டோனே சிறப்புடையவன், விட அப்படின்னு வந்துருங்களா. அப்போ ஐந்தாம் வேற்றுமை உறுப்புனா லிருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும், விட அப்படிங்கிறது. அப்போ விட அப்படிங்கிறது ஐந்தாம் வேற்றுமை உறுப்புக்கு உண்டானது. சரியா, அப்போ லிருந்துனா வேலன் ஊரிலிருந்து வந்தான், நின்றுனா அரசன் தேறி நின்று இறங்கினான், காட்டிலும்னா தமிழரை காட்டிலும் சுவையான மொழி உண்டாம். விட அப்படிங்கிறது ஐந்தாம் வேற்றுமை உறுப்புக்கு வரும், தெரிஞ்சுக்குங்க. என்ன? கயல்விழி என்னை விட பெரியவள் கேட்டுருவாங்க. கயல்விழி என்னை விட பெரியவள் புரியலையே. எண்ணெய் அப்படிங்கும்போது நாம் என்ன எடுப்போம்? கயல்விழி. சரிங்களா, இதை பாருங்கள். கயல்விழி என்னை விட பெரியவள், எண்ணெய்னு வந்திருக்கு, நை வந்திருக்கு, இன்னும் கூட்ட லைன்னு வந்திருக்கு. அப்போ இரண்டாம் வேற்றுமை உறுப்புன்னு போட்டுருவோம். சரியா, கயல்விழி என்னை விட பெரியவள் அப்படின்னு சொன்னால் விட வந்திருக்கு. அப்போது என்னதுங்க? ஐந்தாம் வேற்றுமை. மன்னனை விட கற்றோனே சிறப்புடையவர். அப்போ நாம் இதை வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அடுத்தது ஆறாம் வேற்றுமை. இதை நாம் என்ன சொல்கிறோம்? ஆறாம் வேற்றுமை. சரிங்களா, இதை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிழமை அல்லது உரிமைப்பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கிழமை அல்லது உரிமைப்பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆறாம் வேற்றுமைக்குரிய உறுப்பு எது? அது, ஆது, ஆகியவை ஆறாம் வேற்றுமைக்குரிய உறுப்புகள் ஆகும். சொல்லுறுப்பு என்னது? ஆறாம் வேற்றுமைக்குள்ள சொல்லுறுப்பு என்னது? உடைய அப்படிங்கிறத சொல்லுறுப்பு. சரியா, பொருள் கிழமை பொருள் அல்லது உரிமை பொருளில் வரக்கூடியது. அது அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? இப்போ வேற்றுமை உரிமை பொருளில் வரும். உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் கூறுவர். நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ராமனது வில் அவனுடைய உரிமை, என் நண்பனது கை. சரிங்களா, அது, ஆ. சரிங்களா, அது, ஆது, ஆ ஆகிய உரிமைகளை இக்காலத்தில் வந்து பயன்படுத்துவதில்லை. இதை ரெண்டையும் வந்து பயன்படுத்தவில்லை. அது, ஆது ஒருமைக்கு பயன்படுத்துவோம், ஆ வந்து பன்மைக்கு பயன்படுத்துவோம். புரிஞ்சுதுங்களா? இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது, ஆது, ஆ அப்படிங்கிறது பயன்படுத்துறது இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், அது, ஆது ஒருமை, ஆ வந்து பன்மைக்கு பயன்படுத்துவோம். இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ராமனது வில், நண்பனது கை, அவனோட இது ஒருமை. எனது வீடு, ஆது, எனது வில், எனது நூல், எனது கை அப்படிங்கிறது. அப்படின்னா
அதுக்கான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ஆ அப்படிங்கிறதுக்கு தை மாசி என தமிழ் மாதங்கள் 12 பன்மைக்கு பயணக்கூடியது. அது ஒருமைக்கு ஆ பன்மைக்கு வரும். இதை வந்து தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? சொல்லுறுப்பு உடைய அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ராமனுடைய வில், என்னுடைய வீடு, நண்பனுடைய சட்டை, நண்பருடைய இல்லம், உடைய வந்திருக்கு, ஆசிரியருடைய இருக்கை. சரிங்களா? இது வந்து 6ஆம் வேற்றுமைக்கு வரும். அப்போ 3ஆம் வேற்றுமையிலிருந்து நான் பார்த்துட்டு வரேன். சொல்லுறுப்புனா கொண்டு வைத்து உடன் கூட 3ஆம் வேற்றுமை. ஆகா பொருட்டு நிமித்தம் 4ஆம் வேற்றுமை. லிருந்து நின்று காட்டிலும் பார்க்கிலும் விட அப்படிங்கிறது 5ஆம் வேற்றுமை. உடைய அப்படிங்கிறது 6ஆம் வேற்றுமை. அடுத்தது 7ஆம் வேற்றுமை. சரிங்களா? 7ஆம் வேற்றுமை பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது 7ஆம் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமைக்குரிய உருபு கண், மேல், கீழ், கால், இல், இடம் போன்ற உறுப்புகளும் உண்டு. சரிங்களா? சரியா? 7ஆம் வேற்றுமைக்கு என்னது? 7ஆம் வேற்றுமைக்கு வந்து சொல்லுறுப்பு வந்து கிடையாது. சரிங்களா? பொருள் வந்து இடம், காலம் அதில் வந்து வரும். சரிங்களா? இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் 7ஆம் வேற்றுமை உறுப்பு இடம்பெறும். எங்கள் ஊரின் கண், இங்கே வந்து கண் அப்படிங்கிறது சினையை குறிக்காது, இடத்தை குறிக்கிறது. மழை பெய்யுது, இரவின் கண் மழை பெய்யுது, இடம், காலம். சரியா? இல் என்னும் உறுப்பு 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் உண்டு. நீங்கள் பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை என்றும், இடப்பொருளில் வந்தால் 7ஆம் வேற்றுமை. நீங்கள் பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை, நீங்கள் பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை, இடப்பொருளில் வந்தால் 7ஆம் வேற்றுமை. இது ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா? இதை நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். சரியா? கண் அப்படிங்கிறதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் ஊரின் கண் மழை பெய்யுது, இங்கே வேற்றுமை. இரவின் கண் மழை பெய்யுது, வீட்டின் கண் பூனை. வீட்டின் கண் பூனைன்னா வீட்டிலேருந்து பூனை, வீட்டின் இடத்துல இருந்து பூனை. மலைக்கண் மூலிகை, மலையிலிருந்து மூளை. இங்கே கண் அப்படிங்கிறது சினையை குறிக்காது, இடத்தை குறிக்கும். மேல் அப்படிங்கிறது அவனுக்கு என் மேல் வெறுப்பு, தலைமேலுள்ள சுமை. இல் அப்படிங்கிறதுக்கு சரியா இந்த இல், சரியா இந்த இல்லுக்கு பார்த்துக்குங்க. வீட்டில் சோலை உள்ளது அப்படிங்கிறது. உள் அப்படின்னா சரிங்களா? அப்போது கண்ணு, மேலு, கீழு, காலு, இல்லு, இடம். சரியா? இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன வித்தியாசமானது? இல்லென்னும் உறுப்பு 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் வரும். நீங்கள் பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை. சரிங்களா? இடப்பொருளில் வந்தால் 7ஆம் வேற்றுமை. இது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது உள் அப்படிங்கிறதும் 7ஆம் வேற்றுமைக்கு வரும். எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்குங்க. உள் அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பும் 7ஆம் வேற்றுமைக்கு வரும்னு தெரிஞ்சுக்குங்க. உள் அப்படின்றது மாணவர்களுக்குள் செழியனே சிறந்தவன், மாணவர்களுக்குள் செழியனே சிறந்தவன் அப்படிங்கிறது. உள் அப்படிங்கிறது என்னது வரும்? சரிங்களா? உள் இடைக்கடை. சரிங்களா? உள் இடைக்கடை இதெல்லாமே வந்து எதுக்கு வருங்கன்னா 7ஆம் வேற்றுமைக்கு வந்து வரக்கூடியது. சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கிறது. அடுத்து 8ஆம் வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. 8ஆம் வேற்றுமை என்னது? சரிங்களா? இதுக்கு வேணால் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரியா? இல் என்னும் வேற்றுமை உறுப்பு 5, 7, 7ஆம் வேற்றுமையில் வரும். 5ல் வந்தால் நீங்கள் பொருள், 7ல் வந்தால் இடம் காலத்தில் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. மணியில் ஒளி அப்படின்னா அந்த இடத்தை குறிக்கிறது. மணியில் ஒளி அப்படின்னா நீங்கள் கிடையாது, மணிங்கிற இடத்துல ஒளி இருக்குது அப்படிங்கிற பொருள். மணியில் ஒளி அப்படின்னா 7ஆம் வேற்றுமை. பெட்டியில் பணம் உள்ளது, பெட்டிங்கிற இடத்துல பணம் இருக்குது, 7ஆம் வேற்றுமை. பெட்டியிலிருந்து பணத்தை எடுத்தால் நீங்கள் பொருள், 5ஆம் வேற்றுமை. மாலையில் மலர்கள், மாலைனா கழுத்தில் வந்து மாலை இருக்குது, அது இடம். சரியா? 7ஆம் வேற்றுமை. மாலையிலிருந்து மலரை பிரித்தான்னு 5 நீங்கிருச்சு. சரியா? அடுத்து 8ஆம் வேற்றுமை, அது வந்து விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது விழிப்பொருளில் வரும். படக்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதே விழிவேற்றுமை. அண்ணன் என்பதை அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கண்ணன் என்பதை கண்ணா, புலவர் என்பதை புலவரே, கிளி என்பதை கிளியே, கந்தன் என்பதை கந்தா. படக்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி எழுப்பது விழிவேற்றுமை. பொருள் திரிந்து வழங்குவதும் உண்டு, பொருள் திரிந்து வழங்குவதும் உண்டு. அதுதான் 8ஆம் வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அழைப்பதே விழிவேற்றுமை என்கிறோம். இவ்வேற்றுமைக்கு என்று தனியே உறுப்பு கிடையாது. பெயர்கள் திரிந்து வழங்குவதும் உண்டு. அண்ணன் என்பதை அண்ணா என்றும் புலவர் என்பதை புலவர் என்றும் மாற்றி வழங்குகிறோம். சரியா? இப்போ 7ஆம் வேற்றுமை பொறுத்தளவு ரொம்ப முக்கியம். உள் அப்படிங்கிறது வரும். உள் இடைக்கடை அப்படிங்கிறது மட்டும் இதில் சேர்த்து பார்க்குறோம். உள் அப்படின்னா என்னது? மாணவருக்குள் செழியனே சிறந்தவன். இந்த எக்ஸ்ட்ரா கருதியெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ 5ஆம் வேற்றுமையில் ஒன்று பார்த்தோம், விட அப்படிங்கிறது பார்த்தோம். லிருந்து நின்று காட்டிலும் பார்க்கிலும் விட. சரியா? அப்போ 3ஆம் வேற்றுமைனா சொல்லுறுப்பு சொல்கிறேன். கொண்டு வைத்து உடன் கூட. ஆகா பொருட்டு நிமித்தம். சரிங்களா? இது 4ஆம் வேற்றுமை. இலிருந்து நின்று பாட்டிலும் பார்க்கிலும் 5ஆம் வேற்றுமை. 6 வந்து உடைய, 7 வந்து கிடையாது, 8 விழிவேற்றுமை. விழினா அழைத்தல் அப்படிங்கிற பொருள். சரிங்களா? அப்போ இதை நாம் பார்த்தோம். இதை நாம் ஏற்கனவே நாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? முதல் வேற்றுமை உறுப்பு கிடையாது, ஆனவன், ஆவான், ஆகின்றவன். பயனிலையை ஏற்றல். 2ஆம் வேற்றுமை ஐ, இல்லை, செய்யப்படு பொருள் வேற்றுமை. 3ஆம் வேற்றுமை ஆள், ஆண், ஒடு, ஓடு, கொண்டு வைத்து உடன் கூட, கருவிப்பொருள், கருத்தா, உடன் நிகழ்ச்சி. 4ஆம் வேற்றுமைன்னு கு, ஆகா பொருட்டு நிமித்தம். சரிங்களா? கொடைப்பகை, நட்பு தகுதி, அதுவாளர் பொருட்டு முறை நிலை. 5ஆம் வேற்றுமைனா இல், இன் உறுப்பு. லிருந்து நின்று காட்டிலும் விட அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா நாம் வச்சுக்கணும். நீங்கள் ஒப்பு எல்லை ஏது.
6ஆம் வேற்றுமைனா அது, ஆது, ஆ, உடைய அப்படிங்கிற சொல்லுறுப்பு கிழமை. 7ஆம் வேற்றுமைக்கு கண் அப்படிங்கிறது கண், மேல், கீழ், காலில், இடம் அப்படின்ட்டு வரும். சொல்லுறுப்பு வந்து கிடையாது, இடம் காலத்தில் வரக்கூடியது. 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை, உறுப்பு கிடையாது, சொல்லுறுப்பும் கிடையாது. விழினா அழைத்தல் அப்படிங்கிற பொருள். சரிங்களா, நாம் பார்த்துருக்கோம். சரிங்களா, அடுத்தது புக் பேக் கொஸ்டின் நான் பார்த்துடலாம். புக் பேக் கொஸ்டின் பாருங்கள். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை என்ன சொல்கிறோம்? விழி வேற்றுமை. குடநிகழ்ச்சிக்கு பொருள் வருவது 3ஆம் வேற்றுமை. அறத்தான் வருவதே இன்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அறத்தான் வருவதே இன்பம் அப்படிங்கிறது என்ன வேற்றுமை? அறத்தான் வருவதே ஆளான் ஒடு ஓடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அது என்னது? 3ஆம் வேற்றுமை. மலர் பானையை வணைந்தால் அப்படிங்கிறது ஆக்கல் பொருள் வந்திருக்கு, இது வந்து ஆக்கல். சரிங்களா, ஓகே. அடுத்து 3ஆம் வேற்றுமை. 3ஆம் வேற்றுமை எது? சரிங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க. 3ஆம் வேற்றுமை மண்ணால் ஆள் ஆண் ஒடு ஓடு. சரிங்களா, 4ஆம் வேற்றுமை கு ராமனுக்கு தம்பி இலக்கவன். 5ஆம் வேற்றுமை சரியா, 5ஆம் வேற்றுமைக்கு உண்டான இது என்னது? 3க்கு 5ஆம் வேற்றுமைக்கு உண்டானது ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா, இது 3. 6ஆம் வேற்றுமை எது? 6ஆம் வேற்றுமைக்கு உண்டான பொருள் எது? சரிங்களா, பாரியினது தேர். சரியா, அது, ஆது, ஆ, பாரியினது தேர். சரியா, சொல்லுறுப்பு என்னது? உடைய பொருளில் வரக்கூடியது. சரிங்களா, இது வந்து 4க்கு வரும். சரி, இதை வந்து பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த நிறுத்தற்குறியீடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, நிறுத்தற்குறியீடுகள் அப்படிங்கிறது நம்ம பாடப்பிரிவில் வந்து இருக்குது. சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. சரிங்களா, சரிங்களா, அடுத்தது நிறுத்தற்குறிகள் பார்த்துருப்போம். பொருட்களை எண்ணும் இடங்களில் காட்புள்ளி வரும். சரிங்களா, இது உங்களுக்கே தெரியும். பொருட்களை எண்ணும் இடங்களில் என்ன வரும்? காட்புள்ளி வரும். என்னது? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஆனால் கடைசியாக வராது. சரி, இதை தெரிஞ்சுக்கணும். கடிதத்தில் முன் விழி முன் காட்புள்ளி வரும். அன்புள்ள நண்பா தெரியும் இல்லைங்களா. வினையெச்சங்களுக்கு பின் காட்புள்ளி வரும். பொழிலன் தோட்டத்திற்கு சென்று எச்சம் வந்திருக்கு இல்லைங்களா. வாழை இலை பறித்து வந்தான். மேற்கோள் குறிகளுக்கு சரியா, குழந்தை முன் கால்புள்ளி வரும். குழந்தை நிலாவை பார்த்து நிலா ஓடிவா என்று பாய்ந்தது. அப்போ இங்கே கால்புள்ளி கொடுத்துருக்காங்க மேற்கோள் குறிக்கு முன். முகவரியில் இறுதி வரி நீங்க ஏனைய வரிகளில் இறுதியில் காட்புள்ளி வரும். சரிங்களா, இது வந்து மேக்ஸிமம் வந்து இதை நம்ம ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். சரிங்களா, ரொம்ப முக்கியம் காட்புள்ளி எங்கெங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அரைப்புள்ளி. ஒரு எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். எடுத்துக்காட்டு, கலிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான், கனக விசையருடன் போரிட்டான். ஒரு எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்று கனக விசையருடன் போரிட்டான். இங்கே கால்புள்ளி வந்திருக்குங்களா. உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான் அப்படிங்கிறது உடன்பாடு எதிர்மறை கருத்துக்கள். அதே மாதிரி ஒரு எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடர்ந்து வந்துச்சுன்னா அங்கே அரைப்புள்ளி வரும். கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான், முடிஞ்சிருச்சு. சரிங்களா, முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து இங்கே அரைப்புள்ளி வந்து இட்டிருக்கோம். கனக விசையுடன் போரிட்டான், இது தெரிஞ்சுக்கணும். முக்காட்புள்ளி அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கிறதா என்னதுங்க முக்காட்புள்ளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிறுதலைப்பான தொகைச்சொல்லை விரித்து கூறும் இடத்தில் முக்காட்புள்ளி வரும். முத்தமிழ், இயலிசை, நாடகம், முக்கணி, மா, பலா, வாழை. சரிங்களா, இது புரிஞ்சுதான் ஈஸியாக இருக்கும். முற்றுப்புள்ளினா ஒரு சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும். கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும். சொற்குறுக்களங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். திருவிக்கா, பா, மா, கா, ஓ, நா, நீ. சரியா, ஊராட்சி ஒன்றிய நாடு இந்த மாதிரி சுருக்கி எழுதுறதுக்கு முற்றுப்புள்ளி பயன்படுத்துவோம். பெயரின் தலைப்பை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். பெயரின் தலைப்பை அடுத்து முற்றுப்புள்ளி வந்திருக்கு. நேஸ்து சுந்தர வடிவேல். நம்ம பேர் எழுதும்போது இப்படித்தான் எழுதுவோம். சரிங்களா, அடுத்து வினாக்குறி. வினாப்பொருளை உணர்த்தும் வாக்கியத்தின் இறுதியில் வினாக்குறி இட வேண்டும். சேக்கிலார் எழுதிய நூல் எது? வியப்புக்குறி. மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளியிடும் இடங்களில் வியப்புக்குறி வந்து இடணும். தமிழில் இனிதுதான் என்ன? வியப்பு. பாம்பு, அச்சம். அந்தோ இயற்கை அழிகிறதே அவலம். மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படும் இடங்களில் வியப்புக்குறி இடணும். சரிங்களா, இதைவே கொஸ்டினை கொடுத்து கேட்டுருவாங்க. சரிங்களா, வினாப்பொருளை உணர்த்தும் வாக்கியத்தின் இறுதியில் வினாக்குறி இட வேண்டும். இதெல்லாம் ஈஸி தானே. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒற்றை மேற்கோள் குறி. தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போது ஒற்றை மேற்கோள் குறி வந்து பயன்படுத்தணும். நல்ல என்பது குறிப்பு பெயரெச்சமாகும். நல்ல மாணவன். சரிங்களா, பயன்படுத்துவோமா? சரியா, நல்ல மாணவன், நல்ல பையன். சரிங்களா,
அப்போ இங்கே வந்து தனிச்சொல்லியோ தனி எழுத்தையோ விலக்கி காட்டும் போது இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்படும் போது ஒற்றை மேற்கோள் குறி. சரிங்களா? கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா, இங்கே இங்கே காட்புலி வந்திருக்குங்களா? இரட்டை மேற்கோளுக்கு முன்னாடி ஒரு காட்புலி வரும். அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை, அதாவது வந்து இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்படும் போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? இரட்டை மேற்கோள் குறிகள். நேர்கூற்றுகளில் செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களில் இரட்டை மேற்கோள் குறியை பயன்படுத்த வேண்டும். நேர்கூற்று வாக்கியத்திலையும் செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களில் இரட்டை மேற்கோள் பயன்படுத்தணும். திருவிக்கா மாணவர்களிடம், சரியா, இரட்டை மேற்கோள் குறியில் காட்புள்ளி வந்திருக்கு. தமிழ் காவியங்களை படியுங்கள், முற்றுப்புள்ளி வந்திருக்கு இல்லைங்களா? முடிஞ்சிருச்சு. இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். சரிங்களா? நேர்கூற்றுகளிலும் செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களில் இரட்டை மேற்கூறியை வந்து பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது மேக்சிமம் வந்து நம்ம படிச்சுட்டு நம்ம வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கறது மூலிமா நம்ம வந்து இது எளிமைப்படுத்திக்கலாம். ரொம்ப ஈஸியானதான். பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும், முற்றுப்புள்ளி வரணும் கடைசியில். திருக்குறள் அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிறதுக்கு வராது, இன்னும் முப்பால் கொண்டது முற்றுப்புள்ளி வரணும். தமிழ்மொழி செம்மையானது வலிமையானது வரணும், இங்கே முற்றுப்புள்ளி தான் வரணும். கபிலன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கபிலன் தந்தையிடம், சரியா? தந்தையிடம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, சரியா? அப்போ இங்கே என்ன வரணும்? கால்புள்ளி வரணும், இங்கே டபுள் கொட்டேஷன் வரணும், சரியா? இரட்டை மேற்கோள். இன்று விளையாட போகட்டுமா என்று கேட்டான். விளையாட போகட்டுமா முடிஞ்சு சொல்லுங்க, போகட்டுமா என்று கேட்டான், சரியா? இங்கே முற்றுப்புள்ளி வரணும். திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை, இங்கே வந்து என்னது? ஒற்றை மேற்கோள் குறி வரணும். நூல் புகழ் பெற்றது, இங்கே முற்றுப்புள்ளி வரணும். சரிங்களா? பார்த்துக்குங்க. அடுத்தது கலைச்சொற்கள். 4வது இயலினுடைய கலைச்சொற்கள். நிறுத்தற்குறினா பங்க்சுவேஷன், அணிகள்னா ஆர்னமெண்ட், திறமைனா டேலண்ட்டு, மொழிபெயர்ப்புனா டிரான்ஸ்லேஷன், விழிப்புறனா அவேர்னஸ், சீர்திருத்தம்னா ரிஃபார்ம். சரிங்களா? அப்போ இந்த பாடத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4வது இயலில் வந்து வேற்றுமை அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ங்க. சரிங்களா? இந்த வேற்றுமை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏன் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒருமைப்பன்மைக்கு எப்படி முக்கியம்னு சொல்கிறோன்னா, இப்போ யான் கூட்டல் ஐ அப்படின்னு சொல்கிறோம்னா எண்ணெய் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? யான் கூட்டல் ஆள் அப்படின்னு எதை சொல்லுவோம்? யான் கூட்டல் ஆள் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? இங்கே வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு. யான் கூட்டல் ஆள் அப்படிங்கிறது என்னால் அப்படின்ட்டு வரும். யான் அப்படிங்கிறது எண் அப்படின்ட்டு வரும். என்னால் அப்படின்னு சொல்கிறோம். வேற்றுமை உறுப்பை ஏற்கும்போது என்னால், சரியா? யான் கூட்டல் கூ வேற்றுமை உறுப்பை ஏற்கும்போது யான் அப்படிங்கிறது என்னன்னு மாறும், சரியா? அதனால் என்ன வரும்? எனக்கு அப்படின்ட்டு வரும். அதே மாதிரி யான் கூட்டல் இன் அப்படின்னு என்ன வரும்? வேற்றுமை உறுப்பை மார்க்கும்போது யான் அப்படிங்கிறது என்னன்னு மாறும், எண்ணின் அப்படின்ட்டு வரும். சரிங்களா? அதே மாதிரி யான் கூட்டல் அது, சரியா? யான் அப்படிங்கிறது வேற்றுமை உறுப்பை ஏற்கும்போது எண்ணு அப்படின்னு வரும், எனது அப்படின்ட்டு வரும். சரியா? யான் கூட்டல் கண், யான் அப்படிங்கிறது வேற்றுமை உறுப்பை, கண் அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பை ஏற்கும்போது யான் அப்படிங்கிறது என்னன்னு வந்து என் கண் அப்படின்ட்டு வரும். சரிங்களா? அதே மாதிரி ஒருமைப்பன்மைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னதுங்க? வேற்றுமை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ யான் கூட்டலை எண்ணெய், யான் கூட்டலால் என்னால், யான் கூட்டல் கூ எனக்கு, யான் கூட்டல் இன் எண்ணின், யான் கூட்டல் அது எனது, யான் கூட்டல் கண் என் கண். சரிங்களா? இந்த மாதிரி இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வந்து கொஸ்டினை கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேற்றுமை அப்படிங்கிறது சொல்லிட்டு. சரிங்களா? சரிங்களா? அப்போ இந்த வகுப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 8ஆம் வகுப்பினுடைய 4ஆம் வகுப்பில் வந்து 8ஆம் வகுப்பில் வந்து 4வது இயலுக்குண்டான வேற்றுமை, சரிங்களா? இந்த மேற்கோள் குறிகளில் எங்கேன்னு குறியீடுகள்லாம் ரொம்ப முக்கியமானதை நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அரைப்புள்ளி, முக்காட்புள்ளி, முற்றுப்புள்ளி, வினாக்குறி, வியப்புக்குறி, ஒற்றை மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மீண்டும் 8ஆம் வகுப்பினுடைய இயல் 5 வந்து சந்திக்கலாம். நன்றி.